4 3.14ல ஃபிஃப்த் சம்மு சொல்யூஷன் போட்டுட்டு கிவன் எடுத்துக்கோ அந்த ஈக்குவேஷனை 2y² மைனஸ் ay ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. எடுத்துட்டேன். இதில் நீ எப்பயும் போல a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு மைனஸ் a, c இஸ் ஈக்குவல் டு இதுக்கப்புறம் எப்பயும் போல செய்யறதை செய்யாமல் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கன்னா ஒன் ரூட்ன்றது ட்வைஸ் அதர்ன்னு கொடுத்துருக்கு. ஆல்ஃபா பீட்டான்னு எடுப்போம்ல, அது ஆல்ஃபா பீட்டான்னு எடுக்காம ஆல்ஃபா கமா 2 ஆல்ஃபான்னு எடுக்கணும். ஆல்ஃபா கமா என்னது மறந்துடாத. இங்கே அதான் கணக்குடைய ஹிண்ட்டே அதுதான். ஒரு ரூட்னா அதோட ட்வைஸ்னா ஆல்ஃபான்னு எடுத்தா 2 ஆல்ஃபான்னு எடுக்கணும். ஸ்கொயர்னு சொல்லி அடுத்ததில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவனா கொடுத்தாலும் கொடுப்பான். ஸ்கொயர் சாதர்னு வச்சுக்குவேன். ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுக்கணும். ட்வைஸ்ன்றதுனா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது, ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணுறது. அந்த கணக்கு வர்க்கம்னு சொல்லி வந்தால் வேறு மாதிரி இருக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். இது ட்வைஸ்னா இருமடங்குன்னு அர்த்தம். புக்கில் தமிழ் மொழியும் பார்த்துக்கோ. அப்போ நான் எடுக்கையில் இங்கே கவனமாக எடுக்கணும். லெஃப்ட் ஆல்ஃபா அண்டு 2 ஆல்ஃபா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுக்கணும். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு எடுக்கணும். பார்த்துக்க மறந்துடாது. அப்போ எஸ்ஆர்னு கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டையும் தான் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி ப்ளஸ் ஆயிருமா, என்ன வரும், ஏ பை என்ன வந்துடும் 2. இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்னடா வரும், 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 2. சரியான்னு பாரு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 6 கீழே வந்துடும்ல. அப்போ டேரெக்டாக ஆன்சர் எடுத்துட்டேன். ஒரு ஆன்சர். இன்னொன்று வா, அப்படியே பிஆர் கண்டுபிடிப்போம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு பிஆர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறதானே. ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா சி பை ஏ. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ என்ன வந்துச்சு, 64 பை அந்த சொல்லுதுங்க பாரு, 64 பை 2. இது கீழே இறக்கி விடு. ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 பை 2 இன்ட்டு 2 அப்படித்தானே. இப்போ ஆல்ஃபான்னு எடுத்தீங்கன்னா வெளியில் எடுக்கலாமா, ரூட்டை விட்டு ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா ஒரு இது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இது 8 வரும், கீழே என்ன வரும் 2 வரும். அடிச்சா என்ன வரும் 2 வரும், அடிச்சா என்ன வந்துடும் 4. ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ரெண்டு ஆன்சர் வருது. ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு வருது. என்ன கேட்டிருக்கு கொஸ்டின்லன்னு பாரு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. சரி, இதை வேணால் 1ன்னு கொடுத்துக்கிறோமா. சரி, இங்கே பாரு, இதை 1ன்னு கொடுத்துக்க, இதை வேணால் 2ன்னு கொடுத்துக்க. சைட்லேயே செய்கிறேன். ஆல்ஃபா வந்து 2 வேல்யூ இருக்குது. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4ன்னு ஒன்று, ஆல்ஃபா ஈக்குவல் டு -4 இதில் போட்டு பாரு. therefore ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 6. இதில் 4ன்னு போட்டோம்னா ஏ பை 6 மல்டிப்ளை பண்ணால் ஏ ஈக்குவல் டு இது ஒரு ஆன்சர். அதே மாதிரி இங்கே -4 ஈக்குவல் டு ஏ பை 6 இதிலே போட்டிருக்கேன். சரிதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -24 ஈக்குவல் டு ஏ, இல்லைனா ஏ ஈக்குவல் டு -24. புரியுதான்னு பாரு. அவ்வளோதான் கணக்கு. ரெண்டு ஆன்சர் வருது. ப்ளஸ் ஆர் -24ன்னு வருது. புக்கில் இருக்கான்னு பார்த்துக்க. ப்ளஸ் ஆர் -24ன்னு வருது. அப்போ நீ கொஞ்சம் யோசிக்கணும், எந்த ஸ்டேஜில் நிறுத்தினேன்னு பார்த்துக்கோ. ஒன் ரூட் வந்து அதர் ரூட்டோட 2 மடங்குன்னு கொடுத்துருக்கு, ட்வைஸ் தி அதர்னு. இன்னொரு கணக்கில் ஸ்கொயர் ஆஃப் தி அதர்னு கொடுப்பாங்க. அப்படின்னா நீ ஸ்கொயர் பண்ணி எடுக்கணும். ஸ்கொயர் பண்ணினா ஆல்ஃபான்னு ஒன்று எடுத்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்னு ஒன்று எடுத்துக்க. புக்கில் இருக்கான்னு தெரியல, நானே தான் சொல்கிறேன். கொடுப்பாங்க, பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. சரியா. இது 5th சம்மு.